இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? தோட்டத்துல இருந்தோம்ப்பா. தேவையில்லாம எதுக்கு தோட்டத்துக்குலாம் போற? நீ வீட்டுக்குள்ள போ. இவ வீட்டுக்குள்ள வரவே கூடாது. என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா? இவ பேசுனதுக்கு நான் கோவப்படாம பேசுறதே பெரிய விஷயம். விருப்பாட்ச சாஸ்திரிகள் இவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த குடும்பத்துக்கு தலைவர் நீங்களா அவரா? நம்ம பொண்ணு வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க? அவர் பேச்சு கேட்டுட்டு வந்து இங்க சும்மா ஆடாதீங்க. மூளை குழம்பு போயிடுச்சு உங்களுக்கு. விருப்பாட்ச சாஸ்திரிகள் எனக்கு வேலை கொடுத்தவர். அவரை எதிர்த்துக்கிட்டா அப்புறம் இந்த ஊருக்குள்ளே நாம இருக்க முடியாது. அதுக்குன்னு வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவீங்களா? என்ன பண்ண சொல்ற? இவ பண்ண காரியத்துக்கு அதைத்தான் பண்ணணும். கோயில்ல எல்லாரும் என்ன எப்படியெல்லாம் திட்டினாங்க தெரியுமா? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உன் பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? என் உயிரே போயிடும் போல இருக்கும்பா. வயசுக்கு வந்த பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு தெரியாத உனக்கு? அநியாயத்தை பார்த்து கேள்வி கேட்கறதுல என்னப்பா தப்பு? நிலைமைய புரிஞ்சிக்க. விருப்பாட்ச சாஸ்திரிகள் கோயில்ல ஒரு ட்ரஸ்டி. அந்த கோயில் இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுல அடுப்பு எரியுது. அவர் கோவப்பட்டாருன்னா இந்த ஊர்லயே நமக்கு இடம் இருக்காது. இந்த ஊர்ல நமக்கு ஒருவேளை சோறு கூட எவனும் போட மாட்டான். அவரையே எதிர்த்து பேசிட்டு வந்திருக்காடி உன் பொண்ணு. யாருக்கிட்ட பேசுறோங்கிற நினைப்பு வேணா அவளுக்கு? கோயில்ல நான் சமயக்காரன், நீ வேலைக்காரி. இவ பெருக்கிறவ, இவன் டிரைவர். இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ? எனக்கு பொண்ணா வந்து பிறந்திருக்கிய. நீங்க ஏன் எங்க அப்பாவை இருக்கீங்க? எதிர்த்து பேசுனா அரைஞ்சிருவேன். அதை விட்டா வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, பொண்ணையும் புள்ளை இப்படி அடி வளர்த்து வச்சிருப்பாங்க. அப்பங்கிற மரியாதை இல்லாம எப்படி பேசுறான் பாரு. பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியாது. நீ சும்மா இரு. நீ வாடிய கூட. இவளை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஏன் சேர்க்க கூடாது? ஏன்னா இது என்னோட வீடு. நீங்க மட்டும் தான் சம்மதிக்கிறீங்களா? நாங்க சம்மதிக்கல. அப்பாவை எதிர்த்து பேசாத. ஏமா நான் ஏன் பேசக்கூடாது? இவர் சொல்றதுக்கெல்லாம் நாங்க தலையாட்டணுமா? திருப்தியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? யாரோ ஒருத்தருக்கு தரிசனம் கிடைக்கலன்னு சண்டைக்கு போனியே. நம்ம வீட்டையும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தியும் யோசிச்சு பாத்தியா? நீ செஞ்ச காரியத்துக்கு கண்டவன் காலெல்லாம் நான் விழ வேண்டியதாயிடுச்சு. அவ தப்பு பண்ணா உட்கார வச்சு புத்தி சொல்லுங்க. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. தப்பு ஏன் மேல தானே இருக்கு. என்ன வேலையை விட்டு அனுப்ப சொல்லுங்க. உங்களையே அனுப்பணும். நீ எதுவும் பேசாத. ஒரு வார்த்தை பேசினா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ வா சுந்தரி. டேய், என்னடா நீ அவளை எங்க கூட்டிட்டு போற? அடிபட்டுச்சா? ஒண்ணு தொடாதீங்க அவளை. நீ சும்மா இரு. என்னமாச்சு? என்ன மன்னிச்சிருமா. வேணும்னு செய்யலம்மா. ஏதோ தெரியாம இவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் குறுக்க வருவான். போ, போய் தண்ணி கொண்டு வா போ. எல்லாம் சரியாயிடு விடு. ஏன்னா அவ குடிக்கிறது அம்மனுடைய தீர்த்தம். எல்லாருமா சேர்ந்து என் புள்ளைய சாகடிச்சிருக்க. நீ வாடா சேகரா. சாயந்தரம் வீட்டுக்கு தானே வருவேன். அப்ப இருக்கு உனக்கு வா.